ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் டைம் அண்ட் ஒர்க்ல கிளாஸ் 11. ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு டோட்டல் ஒர்க்னா ஃபார்முலா எஃபிசியன்சி இன்டு டைம். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோமா? அப்ப எஃபிசியன்சினா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம். ஸோ இந்த டைம் மல்டிப்ளிகேஷன் இருக்காங்க, ஈக்குவேஷன்ஸ் இருந்தா டிவிஷன். ஸோ அப்ப டைம்னா நமக்கு டோட்டல் ஒர்க் பை எஃபிசியன்சி. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட்னா efficiency is indirectly proportional to time. ஓகே, இப்ப ரெண்டு பேர் இருக்காங்க, ஏ பி. சோ ஒருத்தர் வந்து ஒரு ஒர்க்க 7 டேஸ்ல முடிக்கிறாங்க, பி வந்து ஒரு ஒர்க்க 9 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது டைம். சோ அப்ப நம்ம எஃபிசியன்சி எப்படி எழுதுவோம்? ஃப்ரெண்ட்ஸ், இது ஜஸ்ட் இன்வர்ஸா எழுதுனா போதும். சோ 9 7. அப்புறம் டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க்னா என்ன ஃபார்முலா? எஃபிசியன்சி இன்டு டைமா இங்க. சோ அதே மாதிரி தான். சோ இது ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு டோட்டல் ஒர்க். சோ பாருங்க, 7 9s are 63. அகைன் இந்த சைடு மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு 63 தான் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும், எஃபிசியன்சி கண்டுபிடிக்கணும். டைம் வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. இப்ப சம்ஸ் பாருங்க. A can finish a piece of work in 48 days and B can finish it in 60 days. They work together for 12 days and then A goes away. In how much time will B finish 25% of the remaining work? Friends, அப்ப நம்ம இதை நம்ம ரெண்டு மெத்தட்லயும் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் எல்சிஎம் மெத்தட், ஏ பி. ஸோ ஏ வந்து ஏவோட வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 48. ஸோ பி வந்து பாத்தீங்கன்னா 60. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு எல்சிஎம். ஸோ 48 நம்ம எப்படி எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 12 இன்டூ 4 எழுதலாம். 60 எப்படி எழுதலாம்? நம்ம 12 இன்டூ 5 எழுதலாமா? எல்சிஎம்னா நமக்கு என்ன அர்த்தம்? எல்லா நம்பர்ஸுமே இருக்கணும். ஸோ அப்ப 12, 4க்கும் 5க்கும் என்ன எல்சிஎம்? ஸோ 20. ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு 240 தான் நம்மளோட எல்சிஎம். ஸோ அப்ப நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்குங்கிறது 240யா? நெக்ஸ்ட் எஃபிசியன்சி தேவை. எஃபிசியன்சி என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை டைம். ஸோ அப்ப 240 டிவைடட் பை 48னா நமக்கு 5 வருவாங்க. 240 டிவைடட் பை 60னா நமக்கு 4. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஏவோட எஃபிசியன்சி, பியோட எஃபிசியன்சி. இங்க பாருங்க, தே ஒர்க் டுகெதர் ஃபார் 12 டேஸ். ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நமக்கு 1 டே ஏ பிளஸ் பி எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க? என்ன ரூல்? எஃபிசியன்சி ஆட் பண்ணிக்கணுமா? அப்ப 5 பிளஸ் 4 9. ஸோ அப்ப 12 டேஸ். ஸோ அப்ப இந்த சைட் 12 மல்டிபிள் பண்ணா இந்த சைட் 12 மல்டிபிள் பண்ணுமா? ஸோ அப்ப 12 9s are 108. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு 12 டேஸ்ல 108 பார்ட் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட்டட். அப்ப நம்மளுக்கு ரிமைனிங். ஸோ ரிமைனிங்னா டோட்டல்ல இருந்து மைனஸ் 108. ஃப்ரெண்ட்ஸ், இதை சப்ராக்ட் பண்ணா 2 3 132. இங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் ஹவு மச் டைம் வில் பி finish 25% of the remaining workங்கறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்மளுக்கு ரிமைனிங் ஒர்க் வந்து இந்த இடத்துல 132. அப்ப நம்மளுக்கு இதுதானே இப்போதைக்கு டோட்டல் ஒர்க். ஓகே, அப்ப என்ன ஃபார்முலா? பிக்கு டைம் கேக்குறாங்க. அப்ப நம்மளுக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் பை எஃபிசியன்சி. இப்ப நம்மளுக்கு ரிமைனிங் ஒர்க் தான் டோட்டல் ஒர்க். ஸோ 132. பியோட எஃபிசியன்சி இங்க பாருங்க 4. ஸோ 4 மல்டிபிள் பை. ஃப்ரெண்ட்ஸ், இங்க 25% ஆஃப் த ஒர்க். ஸோ அப்ப 25% நம்ம எப்படி எழுதலாம்? 25 by 100 எழுதலாம். இல்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 1 by 4 எழுதலாமா? சோ அப்ப இன்டு 1 by 4. ஃப்ரெண்ட்ஸ், இதை மல்டிபிள் பண்ணா சோ 132 டிவைடட் பை 16. ஃப்ரெண்ட்ஸ், இது டேபிள்ஸா? சோ நமக்கு 8 டைம்ஸ் பாத்தீங்கன்னா 128 வருவாங்க. ரிமைனிங் 4 by 16 இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 1 by 4. இங்க ஹவர்ஸ்ல கேட்டிருக்காங்க. சோ அப்ப இன்டு 24 பண்ணா ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 6. சோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் 8 days 6 hours வரும். ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். இப்ப நெக்ஸ்ட் மெத்தட், ஃபிராக்ஷன் மெத்தட் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஏ ஓட டைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 48. சோ ஏ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்க 48 டேஸ்ல முடிக்கிறாங்க. சோ பி வந்து அந்த ஒர்க்க 60 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஓகே, ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா 12 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 1 டிவைடட் பை 4 பார்ட் ஆஃப் த ஒர்க் வந்து ஏ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா? சோ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 1 டிவைடட் பை 5 பார்ட் ஆஃப் த ஒர்க் பி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா? அப்ப நம்மளுக்கு ரிமைனிங் ஒர்க் எப்படி இருப்பாங்க? சோ நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் எப்பவுமே 1 மைனஸ் 1 by 4 மைனஸ் 1 by 5. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 20. ஸோ அப்போ நம்மளுக்கு 20 மைனஸ் 5 மைனஸ் 4 வரும். இதை சால்வ் பண்ண 20 மைனஸ் 9னா நமக்கு 11 டிவைட் பை 20. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ரிமைனிங் ஒர்க். இந்த ரிமைனிங் ஒர்க் யார் பண்றாங்க? பி பண்றாங்க. ஓகேவா? அப்ப நம்ம எப்படி எழுதணும்? சோ பி வந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? பியோட டைம். சோ அப்ப 11 by 20 இன்டூ. சோ பியோட டோட்டல் டைம் வந்து எவ்வளவு? 60. ஓகே,
ஆனா கொஸ்டின்ல 25%ங்கிறாங்க. 25% நம்ம 1/4ன்னு பார்த்தோமா? ஃப்ரெண்ட்ஸ் இத சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர். சோ இத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா நமக்கு 3. சோ 11 3s are 33 டிவைடட் பை 4. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 8 1/4 வருவாங்க. அதாவது 8 days 6 hours. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் சம். A, B, and C alone can complete a piece of work in 11, 33, and 48 days respectively. Friends, அப்ப நமக்கு A, B, C. So 11, 33, 48. Friends, இப்ப total work LCM of A ஓட டைம், B ஓட டைம், C ஓட டைம். So அப்ப LCM கண்டுபிடிக்கிறது எப்படி? A க்கு 11. B க்கு 33 நம்ம எப்படி எழுதலாம்? 11 into 3 ன்னு எழுதலாம். C வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 16 into 3 ன்னு எழுதலாம். Friends, LCMனா நமக்கு எல்லா நம்பருமே இருக்கணுமா? So அப்ப 11 into. So மீதி இங்க யார் இருக்காங்க? ரெண்டுத்துலயும் 3 இருக்காங்க. So அப்ப ஒரு 3 எழுதிக்கலாம். அப்புறம் 16. Friends எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா 48. 48 into 11 friends இதுக்கு ட்ரிக் இருக்கா? So நமக்கு 528 தான் நம்மளோட டோட்டல் ஒர்க். அப்ப நம்மளுக்கு எஃபிஷியன்சி தேவை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம டிவைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த இடத்துல. எஃபிஷியன்சினா டோட்டல் ஒர்க் பை டைம் 528 by 11. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல 11க்கு 11 கேன்சல் ஆயிடும். மீதி யார் இருக்கா? 3 into 16 இருக்காங்க. ஸோ அப்போ 48. அப்புறம் 33. 11 3s are 33. மீதி யார் இருக்கா? 16. ஸோ B யோட எஃபிஷியன்சி 16. 48. ஸோ 3 16s are 48. மீதி யார் இருக்கா? 11. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்தோட எஃபிஷியன்சி எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் பாருங்க. They all started the work together, but A left the work after 2 days. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு 2 days வரைக்கும் எல்லாருமே வேலை பார்த்திருக்காங்களா? A, B, C. ஸோ அப்போ நம்மளுக்கு 2 into எல்லாத்தோட எஃபிஷியன்சி 48 plus 16 னா 64. 64 plus 11 னா 65, 75. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டோட்டலா 150 பார்ட் ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட்டடா. அப்ப நம்மளுக்கு ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க? அந்த ரிமைனிங் ஒர்க் தான் நமக்கு பிஎன்சி பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிமைனிங்னா நமக்கு டோட்டல் ஒர்க்ல இருந்து இந்த 150 சப்ட்ராக்ட் பண்ணா ஸோ 8, ஸோ 12, 7, ஸோ நமக்கு 378 பார்ட் ஆஃப் த ஒர்க் வந்து ரிமைனிங்கா. இப்போ நெக்ஸ்ட் பி பிளஸ் சி தான் வந்து அதை முடிக்கிறாங்க. பி பிளஸ் சியோட டைம் கேட்கறாங்க. அப்ப டைம்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. இங்க டோட்டல் ஒர்க்னா இந்த ரிமைனிங் ஸோ 378 எஃபிஷியன்சி. ஸோ நமக்கு பி பிளஸ் சியோட எஃபிஷியன்சி ஸோ 16 பிளஸ் 11 17 27. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 7ஓட எதை மல்டிபிள் பண்ணா 8 வருவாங்க? 4 மல்டிபிள் பண்ணா. அப்ப யூனிட் டிஜிட் 4 இருக்கணும்னா ஆப்ஷன் சி. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதை சால்வ் பண்ணா நமக்கு 14 வருவாங்க. ஓகேவா? நம்ம யூனிட் டிஜிட்டே போதும். ஸோ 4 7s are 28 போட்டு நம்ம டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். நெக்ஸ்ட் சம். A takes twice as long to finish a piece of work as B and C together take. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு A, B plus C. இப்ப டைம் பாருங்க. A takes twiceனா சோ அப்ப நமக்கு A வந்து 2 டைம்ஸ், B வந்து பாத்தீங்கன்னா 1 டே. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்மளுக்கு எஃபிஷியன்சி என்னவா இருப்பாங்க? இதோட இன்வெர்ஸா எழுதணுமா? சோ 1 2. ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நமக்கு A ஓட எஃபிஷியன்சி 1, B plus C ஓட எஃபிஷியன்சி வந்து 2. நெக்ஸ்ட் லைன் பாருங்க. And B takes so BA twice as long as A and C together. So நமக்கு A plus C. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டைம். ஸோ கீழே எழுதிக்கலாம் கரெக்டா? ஸோ பி வந்து பாத்தீங்கன்னா ட்வைஸ், ஏ பிளஸ் சி 1. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எஃபிஷியன்சினா இன்வர்ஸா எழுதணுமா? அதான ரூல். நமக்கு 1 2 எழுதலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. ஏவோட எஃபிஷியன்சி 1, பியோட எஃபிஷியன்சி 1. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஈக்குவல் கரெக்டா இருக்காங்களா? அப்ப சியோட எஃபிஷியன்சி என்னவா இருப்பாங்க பாருங்க. இந்த இடத்துல ஏவோட எஃபிஷியன்சி 1னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சியோட எஃபிஷியன்சி 1 தானே இருக்கணும். ஏன்னா 1 plus 1 2. ஓகேவா? சோ அப்ப நம்மளுக்கு இங்க எல்லாத்தோட எஃபிஷியன்சியுமே பாத்தீங்கன்னா நமக்கு 1. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. However, A, B, C together can finish the job in 30 days. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்ப டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சாதான் நம்ம எதா இருந்தாலுமே ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். அப்ப நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்னா என்ன ஃபார்முலா? எஃபிஷியன்சி இன்டூ டைமா. இங்க எல்லாத்தோட எஃபிஷியன்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 3 வருவாங்களா? எல்லா பேருமே சேர்ந்து எத்தனை நாள் முடிச்சிருக்காங்க? 30 days. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 3 into 30 90. இங்க கொஸ்டின் how much time will C alone take to finish the job? ஃப்ரெண்ட்ஸ் அப்ப C ஓட டைம் கேக்குறாங்க. அப்ப என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. இங்க டோட்டல் ஒர்க்ங்கிறது 90. ஃப்ரெண்ட்ஸ் C ஓட எஃபிஷியன்சி வந்து எவ்வளோ? 1. ஃப்ரெண்ட்ஸ் 90 டிவைடட் பை 1 நமக்கு 90 வருவாங்க. ஆப்ஷன் C is our answer. Next sum.
Three persons, A, B, and C together can do a piece of work in 36 days. A and B together can do 5 times as much work as C alone. Friends, இங்க நமக்கு A, B, C எல்லாருமே சேர்ந்து 36 டேஸ்ல முடிக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் AB அப்புறம் C. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க A and B together can do 5 times. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப 5 டைம்ஸ்னா எஃபிஷியன்சி தான் சொல்றாங்க. சோ அப்ப A plus B வந்து எஃபிஷியன்சி 5னா C யோட எஃபிஷியன்சி வந்து 1. நெக்ஸ்ட் லைன் பாருங்க. B and C together can do as much work as A alone. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல B plus C by A. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்ப டைம் சொல்லியிருக்காங்க. டைம் வந்து பாத்தீங்கன்னா as much workனா ரெண்டு பேருமே ஈக்குவல். B plus Cயும் ஒரு நாள்னா ஏவும் ஒரு நாள். அப்ப எஃபிஷியன்சினா என்ன ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்வர்ஸா எழுதணுமா? சோ அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? 1 divided by 1. சோ எப்படி இன்வர்ஸா எழுதினாலும் 1. ஃப்ரெண்ட்ஸ் இங்க கான்செப்ட் பாருங்க. இப்ப இந்த இடத்துல A plus B plus C யோட எஃபிஷியன்சி. சோ A plus B plus C யோட எஃபிஷியன்சி 5 plus 1 6 தான். சோ அப்ப இந்த இடத்துல A plus B plus C யோட எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா 1 plus 1 2. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இங்கேயும் சேம் எஃபிஷியன்சி இருக்கணும், இங்கேயும் சேம் எஃபிஷியன்சி இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதை 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம், இதை 6 ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாமா? சோ அப்ப நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனை சோ பாருங்க A plus B அந்த ஈக்குவேஷன் நம்ம 2 ஆல மல்டிபிள் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இங்க 2 இதையும் 2. சோ அப்ப A plus B யோட எஃபிஷியன்சி 10, C யோட எஃபிஷியன்சி 2. சோ அப்ப இந்த இடத்துல 6, இங்க 6, இங்கேயும் 6. சோ B plus C யோட எஃபிஷியன்சி 6, A யோட எஃபிஷியன்சி 6. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்களேன். இப்போ நமக்கு A யோட எஃபிஷியன்சி 6, C யோட எஃபிஷியன்சி 2. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு மொத்தமா எஃபிஷியன்சி வந்து 12. சோ அப்ப 6 plus 2 8னா அப்ப B யோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? 12 minus 8 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4 இருப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இல்ல இங்க கூட சால்வ் பண்ணிக்கலாம். A யோட எஃபிஷியன்சி 6, ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணா 10 வரணும். அப்ப 6 ஆன் சைடு போச்சுன்னா மைனஸ். சோ அப்ப B யோட எஃபிஷியன்சி 4. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நம்ம இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இங்க क्वेश्चन பாருங்க. If A and C, so A plus C together can do n times as much as B alone. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப டைரக்டா எஃபிஷியன்சி ஆட் பண்ணிக்கலாமா? சோ அப்ப A plus C 6 plus 2 நமக்கு 8, B யோட எஃபிஷியன்சி 4. ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 2 டைம்ஸ் வருமா? ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நமக்கு n வந்து இந்த இடத்துல 2, ஆப்ஷன் A is our answer. Next sum. To do a certain job, X takes 3 times as much time as Y and Z together. Friends, நமக்கு X, Y plus Z. So, இப்போ நம்மளுக்கு டைம் தான் கொடுக்குறாங்க 3 times. So, நம்மளுக்கு 3, 1. ஓகேவா? டைம். அப்ப எஃபிஷியன்சினா இன்வர்ஸ் ஆயிடுமா? So, 1, 3. Next, and Z takes 4 times as much time as Y and X. So, Y, X. Friends, Z வந்து பாத்தீங்கன்னா 4 டைம் 4னா Y வந்து 1 டைம். அப்ப எஃபிஷியன்சி இன்வர்ஸ் ஆஃப் 1 4. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்க சேம் போன சம் மாதிரியே தான். இப்போ நமக்கு எஃபிஷியன்சி கான்செப்ட். சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா சோ X plus Y plus Z ஓட எஃபிஷியன்சி 1 plus 3 4. இந்த இடத்துல X Y Z ஓட எஃபிஷியன்சி 1 plus 4 5. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்மளுக்கு இங்கேயும் சேமா இருக்குமா? அப்ப இந்த ஈக்குவேஷன் பூரா 5 ஆல மல்டிபிள் பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷன் பூரா 4 ஆல மல்டிபிள் பண்ணிடலாமா? சோ அப்ப இங்க 5. So 1 into 5 5 தான். 5 into 3 15. So இங்க 4. 1 into 4 4, 4 into 4 16. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்மளுக்கு இங்க பாருங்க X ஓட எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா 5, Z ஓட எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா 4, Y ஓட எஃபிஷியன்சி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு மொத்தமா 20, 5 4s are 20. அப்ப 9 போயிடுச்சுன்னா Y 20ல 9 போயிட்டா எவ்வளவு இருப்பாங்க? 11 இருப்பாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. All three together can finish the job in 10 days. Friends, அப்ப நம்ம total work கண்டுபிடிக்கணுமா? ஓகே. Friends, நம்மளுக்கு total work. Total workனா என்ன ஃபார்முலா? Efficiency into time. இப்போ எல்லாத்தோட efficiency பாத்தீங்கன்னா 20. So time வந்து 10 தான். Friends, இது மல்டிபிள் பண்ணா நமக்கு 200 தான் நம்மளோட total work. Question, final question. How much time will X and Z together take to finish the job? Friends, நமக்கு X plus Z ஓட டைம் கேக்குறாங்க. அப்ப என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. சோ டோட்டல் ஒர்க் இங்க 200. X und Z ஓட எஃபிஷியன்சி பிளஸ் 5 plus 4 9. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஃபேன்சி நம்பர் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 200 by 9 தான் நமக்கு 22. 2 by 9 வருவாங்க.
ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.